அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை வருகிறது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 9 முறை சொன்னால் போதும், அடகு வைத்த நகையை மீட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வருது. இதை சுக்கிரவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை மதியத்திலிருந்து தான் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. பொதுவாகவே அமாவாசை நாட்களில் தங்கமும் பணமும் நம் வீடுகளில் சேர வேண்டும் அப்படின்னு நம்ம சேனல்லையே பல பதிவுகள் போட்டுட்டு வந்திருக்கோம். அப்படி இந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும், செல்வம் சேர வேண்டும், நாம் அடமானம் வைத்த நகையை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. அதுவும் நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய சுக்கிரவார அமாவாசையாக இருக்கிறது. கண்டிப்பாக யாருமே தவற விட்டுறாதீங்க. பொதுவாக அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காகத்திற்கு உணவு வைப்பதும் நாளைய தினம் ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நாம் செல்வம் சேர வேண்டும், பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பல பரிகாரங்கள் செய்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடமானம் வைத்த நகையை திருப்பி மீட்க முடியாமல் போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் நகையெல்லாம் நிறைய வச்சுட்டு தாம்மா இருந்தோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு போய் நகையை வைக்கிறதுக்காக போனோம், நகையை வச்சு அந்த பிரச்சனையை முடித்தோம். ஆனால் அந்த நகையை எங்களால் மீட்டெடுக்கவே முடியலை. அது எங்களால் வட்டி கட்ட கூட முடியாமல் அந்த நகை எங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் புலம்பிட்டு கஷ்டப்பட்டுட்ருப்போம். நம்மளுடைய அடமானம் வைத்த நகையை 3 நாட்களில் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நகையை அடமானம் வைத்து திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சுக்கிரஹோரை நேரத்தில் சொல்லணும். நம்மளுக்கு மதியம் 2:54 தான் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிற திதி ஆரம்பிக்குது. இது சனிக்கிழமை மதியம் பார்த்திங்கன்னா 12 மணி உங்களுக்கு 12:26 இது நிறைவடைகிறது. கண்டிப்பாக இதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையே செஞ்சுக்கலாம் அந்த பரிகாரத்தை. இது ரொம்ப 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 எளிமையானது தாங்க. நாம் ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய போகிறோம், அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இல்லைன்னா இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. குலதெய்வத்திற்காக தீபம் ஒன்று ஏற்றுங்க உங்களுடைய வழக்கம் அப்படின்னா குலதெய்வத்திற்கும் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 9 முறை சொல்ல வேண்டும். ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீம் ம தனுக்கரண புவாய நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்லணுங்க. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எழுதியும் 9 முறை வைக்கலாம். இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஒரு அன்ரூல் பேப்பர் A4 ஷீட்டாக வாங்கி 9 முறை இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்கிறவங்க பார்த்திங்கன்னா வாயாலே நீங்கள் சொல்லலாம். மல்லிகை பூ இதற்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த மல்லிகை பூ கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் நகையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை கையில் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே மல்லிகை பூவை வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய வலது உள்ளங்கையில் இருக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் அடமானம் வச்ச ஆதார சீட்டு, அந்த நகைச்சீட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுக்கோங்க. அதற்கு மேலே மல்லிகை பூ நீங்கள் உதிரியாக வச்சுக்கலாம், கட்டின பூவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை தான் 9 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ ம தனுக்கரண புவாய நமோ நமக. ஓம் சொர்ணகாஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ ம தனுக்கரண புவாய நமோ நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம் பார்த்திங்கன்னா 9 முறை உச்சரிக்க வேண்டும். உச்சரிச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
எனக்கு இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையும் நான் வந்து மீட்கணும், எனக்கு வந்து நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சீட்டு மல்லிகைப்பூ எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க. சனிக்கிழமை நம்மளுக்கு மதியம் வரைக்கும் அமாவாசை இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சுட்டு நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அட்டை அந்த மல்லிகை பூவெல்லாம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் மந்திரங்கள் சொல்லி அதற்கு சக்தி ஊட்டி இருக்கிறீங்க. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய பத்திரமான இடத்துல. நீங்கள் நகைக்கு பணம் கட்டும் பொழுது இந்த அட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுங்க. அந்த நகை வந்து அந்த நகை வாங்கின கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சு உங்களுக்கு இனிமேல் அந்த நகையை வந்து அடமானம் வைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் நகையை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கே முதல்ல உங்களை தள்ளாது. அதனால் நம்பி செய்யுங்க. அதுவும் இந்த சுக்கிரவார அமாவாசையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விட்டுறாதீங்க. இப்போது பெண்கள், அம்மா எங்களுக்கு மாதவிடாய் காலமாக இருக்குது, நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து மந்திரங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம், சொல்லக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது. நம்ம அடகு வைத்த நகையை மீட்பதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரங்கள் 9 முறை சொல்லுங்க போதும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நகைக்கடன் மட்டும் இல்லைங்க, அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். கண்டிப்பாக இதை ஒன்று சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யுங்க. இல்லைன்னா மாலை 6 மணிக்கு நீங்கள் இதை செய்யுங்க. ஏன்னா மதியமே நம்மளுக்கு வருது. இப்போ வெள்ளிக்கிழமை நாங்கள் வெளியில் போயிட்டோம், இல்லை இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறோம் அப்படின்னா சனிக்கிழமை மதியம் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், காலையிலேயே கூட இந்த வழிபாட்டை வந்து சனிக்கிழமை காலையில் செய்வதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதனால் கட்டாயம் இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த நகை பேங்க்கில் தான்மா இருக்குது. நாங்களும் வருடம் போய் நகையை திருப்பி வைக்கும்போது அந்த நகையை பார்த்துட்டு ரொம்ப ஏக்கத்தோடு வருவோம். இது எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம போட்டிருந்தோம், இப்போ வந்து நம்மளால் போட முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. இப்போ நகை விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா நகை வாங்கணுமா வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிடுகிடுன்னு தங்கத்தின் உடைய விலை வந்து ஏறிடுச்சு. அதனால் நீங்கள் 1 பவுனாக இருந்தாலும் அதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் அடமானம் வச்ச நகையை மீட்டெடுப்பதற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய நகைகள் 3 நாட்களில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்பையும் உருவாக்கி தரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.